ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சொல்ல மாட்டேன், நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட் செக்ஷனில் கெஸ் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இதை வந்து நம்ம இறங்கிட்டோம். நான் 3rd லெவல் தான் விளையாடணும் இப்போது. ஏன்னா அதுக்கு முன்னாடியே 2 லெவல் நான் விளையாண்டேன். உங்களுக்கு அந்த 2 லெவலோட இது வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இவன் வேறு தூக்கி போட்டே இருக்காங்க உண்டை. டேய் அமைதியாடுறா. அவ்வளோதாங்க, அவனை முடிச்சு விட்டாச்சு. இவன் மரத்து மேலே ஏறி இருக்க குரங்கு மாதிரி. ஐயோ குத்திருச்சுங்க. ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குது. சரி விடுங்க, பார்த்துப்போம். நம்மளுக்கு பல ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, நல்ல வேலை அந்த எபிலிட்டி யூஸ் பண்ணோன்னே அந்த ஓரத்தில் போகல. அங்கே போய் ஒட்டி இருந்துச்சு, அவ்வளோதான், செத்துருப்பேன். ஓகே, இவனை அப்படியே குத்தியாச்சு. இவனை அப்படியே முடிச்சு விட்ருணுங்க. ஏன்னா இவன் முன்னாடி வந்து ஆர்மர் மாதிரி வச்சுருப்பான், அதில் அவன் டிஃபெண்ட் பண்ணிட்டே இருப்பான். இப்போ வந்து இங்கே அப்படியே போயாச்சாங்க. இது ஆக்சுவலி கொஞ்சம் யோசிக்கணும் டைமிங்காக. ஓகே சூப்பர், டைமிங்கில் இறங்கியாச்சு நம்ம. இப்போ இது வேறு சுற்றிக்கிட்டே இருக்குது, அதுக்கு தெரியாமல் அப்படியே அந்த வழியில் போயிடணும். இது ஆக்சுவலி கொஞ்சம் ட்ரிக்கியானது. இப்போ இறங்கும் போது ஈஸியாக இறங்கிட்டேன். அவ்வளோதான், முடிச்சு விட்டாச்சு அவனை. ஓகே, இங்கே ஏதோ இருக்குது சீக்ரெட் ஏரியா மாதிரி. என்னென்னு பார்த்தா உள்ள கோல்டு மட்டும் தான் இருந்துச்சு. ஓகே, இது ஃபயர் வரட்டும். ஃபயர் வந்தோடனே ஸ்பெஷல் எபிலிட்டி யூஸ் பண்ணி அந்த சைடு அப்படியே ஏறிட வேண்டியதான். ஐயோ சுட்டுட்டாங்க. இளைய குலகார பாவி, இப்படியாலே பண்ணுவேன் அப்படின்னு அவனை பற்றி கேட்ட. அப்புறம் திட்டிகிட்டு அப்புறம் நான் பாட்டுக்கு ஐயோ திருப்பி சுட்டாங்க. டேய் இருடா வரேன், வச்சுக்கிற ஒன்று இருடா. எவ்வளோ வாட்டி டார்ச்சர் பண்ணுறேன் என்னைய. ஐயோ இது வேறு ஃபயர் அப்பாகுமே. இது புஷ்மானத்துலேருந்து கண்டுபிடிச்சானுங்க போல். சாவுடா, என்னையவா கொலை பார்த்த கொலைகாரன் பாவி. ஐயோ என்னங்க இது இப்படி அநியாயம் பண்ணுறானுங்க. மை காட். சரி விடுங்க, இனி 3 சான்ஸ் தான் இருக்குது நம்மக்கிட்ட. சரி ஓகே, அந்த 3 சான்ஸையும் செஞ்சிடணும். ஓகே ஓகே, கேர்ஃபுல் கேர்ஃபுல். ஓகே கைஸ், எல்லாத்தையும் போட்டாச்சு கிட்டத்தட்ட. சூப்பரு. இப்போ அங்கே ஓப்பன் பண்ணி விட்டு இதில் இறங்கிப்போம். ஏன்னா ஓகே ஓகே, எப்படியோ நல்ல வேலை மேலே ஏறி வந்துட்டேன். எப்பா ஜஸ்ட் எஸ்கேப்பு. இங்கே பார்த்தீங்களா, அது ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்குது கைஸ். ஐயோ வேறு முடிஞ்சிடும்னு நினச்சி மேலே வந்தேன், பார்த்தா என் டைமு. இப்படி யூஸ் பண்ணிட்டு அப்படியே மேலே வந்துடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ சைரானுங்க. டேய் ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க டே. நல்ல வேலை இங்கே வந்துட்டு அப்புறம் போனோம். ஓகே, இது ஆக்சுவலி ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஐயோ கொடுமைடா கொடுமை அப்படின்னு புலம்பிட்டு. ஐயோ மீண்டுமா எங்கங்க பாருங்கள், நான் தொங்கிட்டே இருக்கேன். ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க, நான் பாவப்பட்ட ஜீவன்ரா. ஓகே, இது இங்கே வரும்போது அப்படியே அங்கே ஜம்ப்பு. இப்போ இங்கே இது வந்துருச்சு, இது அப்படியே ஜம்ப்பு வந்தாச்சு. ஐயோ ஒரு தப்பான மூவ் பண்ணிட்டேன். சரி பரவாயில்ல, மீண்டும் மீண்டும் வருவோம். இந்த வாட்டி நம்ம மேப்பை கரெக்டாக பார்த்துக்கிட்டோம். ஓகே, கிரிட்டிக்கல் அட்டாக்கு. ஸோ ஒரே அடியில் போயிடுவான். முடியலடா, நான் ரீஸ்டார்ட் பண்ணுறேன் கைஸ். இருடா அவனை செய்கிறேன்டா இந்த வாட்டி. பிக்காளி பையன் என்னையவே அடிக்கிறான். ஐயோ கிரனேட் போடுறானே. சாவுடா, இது அவுட் ரேஞ்ச் போல அவனுக்கு. நல்ல வேலைங்க, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. எப்படியோ இவன்கிட்ட இருந்து தப்பிச்சாச்சு. இவன் அவ்வளோதான், ஒரே அடி தான் வாங்குவான் இவன், அவ்வளோதான். ஐயோ என்னடா வரான், செத்துருவான்னு நினச்சேங்க. திடீர்னு வர ஆரம்பிச்சிட்டான். அவ்வளோதான், இவனுங்களே முடிச்சாச்சு. அந்த பாம் வந்து அவனுக்கு செஞ்சு விட்ருவோம். ஓகே சூப்பருங்க. ஓகே, ஒரு லைஃப் கூட விடாமல் இவ்வளோ தூரம் நம்ம தாண்டி வந்துட்டோம். இதுக்கப்புறம் தான் கிரிட்டிக்கல்லு. சரி, இங்கே தான் நிறையா லைஃப் விட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரியாது. இது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஓகேவாக தான் இருந்துச்சு. ஆனாலும் கொஞ்சம் சில்லி மிஸ்டேக் பண்ணிட்டேங்க. ஓகே கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கணுன்ட்டு.
ஓகே, இவன் அங்கே இந்த சைடு போகும்போது இந்த ட்ராப்பை லூவர் பண்ணிட்டு ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நான் அந்த சைடு போகும்போது இந்த ட்ராப்பை லூவர் பண்ணிடணும். அப்புறம் அவ்வளோதான். இப்போ வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும் இது போகிற வரைக்கும். அப்புறம் இது யூஸ் பண்ணிட்டு இங்கேருந்து இங்கே வந்துடணும். அப்புறம் திருப்பி மெதுவாக இங்கே போக ஆரம்பிச்சிடணும். இவ்வளோ சிம்பிள் டாக்டிக்ஸுங்க. அவ்வளோதான். முடிஞ்சாவன் இவனுங்களும் முடிஞ்சானுங்க. டுபாக்கு ஒரு பீஸுங்க. ஆனாலும் ஓகே, ஜஸ்ட்டு மிஸ்ஸு இங்கே விட்டுருப்பேன். நல்ல வேலை, எப்படியோ வந்துட்டேன். இப்போதைக்கு நம்மளுக்கு 8 லைஃப் ஆகிடுச்சுங்க. ஓகே, இப்போ மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதுதான் இருக்கிறதுலே கஷ்டமானது. அதில் மட்டும் நம்ம ஜெயிச்சிட்டோன்னு வைங்களேன், நம்ம தான் வடை போயிடும். அது என்ன ப்ரோ வடப்புன்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து வேறு வருமே. வந்துருச்சு, நினச்ச மாதிரியே வந்துருச்சுங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து திடீர்னு ஒன்று வந்து குத்தும் பாருங்க. நம்ம போகலான்னு நினைக்கும் போது ஜக்குன்னு வந்து குத்திரும். வேண்டாம் ஏங்க, அது பயமாகவே இருக்குங்க. ஓகே, அப்பாடா தாண்டிட்டோம். இனி நம்ம தான். வரானே, நல்ல வேலை. அவ்வளோதாங்க, முடிஞ்சுங்க. இதெல்லாம் சப்ப மேட்ரு. இதுக்கப்புறம் இவனுங்கெல்லாம் சப்ப மேட்ருன்னு என்னங்க, இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போல். செக் பாயிண்ட் இங்கே ஸ்பான் பண்ணிடுவோமா தெரியல, பார்ப்போம். அவ்வளோதான், வந்துட்டோமா? நம்ப முடியலையே. ஏதோ ட்விஸ்ட்டு வைப்பானுங்களே, ஒரு ட்விஸ்ட் வைக்கலையா? ஏங்க இது நம்ப முடியலைங்க. கொஞ்சம் நம்புற மாதிரி தான் இருக்குது. படம் லெவல். இங்கே ஒரு செக் பாயிண்ட் வந்துருச்சு. என்னங்க இது, ஏன் இவ்வளோ தூரத்தில் செக் பாயிண்ட் வச்சுருவானுங்க? எப்பா டைமிங்கில் தப்பிச்சேங்க. ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க? இது என்ன டிஞ்சா அரசு கேமா, ட்ரோல் கேமாடா? ஐயோ, ஒருத்தன் டபுள் அட்டாக் வைக்கிறாங்க. இவன் அவுட் ரேஞ்ச் பண்ணி இவனை ஒரே சாத்திட வேண்டியது தான். அப்புறம் அவ்வளோதான், அவனால் எதுவும் பண்ண முடியாது. சூப்பருங்க, நல்லா டைமிங்கில் அது ஃபஸ்ட்லேயே வச்சானுங்க. நல்ல வேலை, தப்பிச்சிட்டோம். அது பார்க்க கூட இல்லை. சூப்பரு. அப்புறம் அங்கேயே அப்படியே லைனாக போய் இங்கே வந்துட வேண்டியது தான். இது ஆக்சுவலி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சூப்பரு, டைமிங்கில் அடிச்சிட்டேன். ஐயோ போட்டாங்க. இருடா, வரேன்டா, உன்னை செய்யறேன்டா. இவனை செய்யறேன்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சுட்டோம் அவனை. சூப்பரு. சாவுடா பக்கி பையனன்னு சொல்லிட்டு. ஓகே, இது எவ்வளோ தூரம் போகுது? ஓகே, இது ஆக்சுவலி கொஞ்சம் கஷ்டமான இடம்தான் போல். இவனை பாருங்கள், நம்ம எவ்வளோ அடிக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு அட்வான்டேஜ் அப்போவே. ஏன்னா இவன் இப்படி தாக்குத்தலாம். ஐயோ, நான் பேசிக்கிட்டே இருந்தேன், அந்த லெஃப்ட் பட்டன் நேரோ எடுத்துட்டேன் போல் கையிலேருந்து. ஓகே, பரவாயில்ல. அவன் செத்துருவானா இல்லை ஸ்பான் ஆவானா? செத்துட்டானுங்க, அவ்வளோதான். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த என்னங்க இது இவ்வளோ தூரம் உள்ளே வருது. சரி, நான் ஏதோ சொல்லிட்டுருந்தேன். என்ன சொல்லிட்டுருந்தேன்? ஐயோ, கொஞ்ச நேரம் கழிச்சு தூக்கிடுவான் போலங்க. ஐயோம்மா, ஏங்க இது கொஞ்சம் இதாக தான் இருக்குது, உஷாராக தான் இருக்கணும், இல்லாட்டி சாச்சு விட்டுரும். அவ்வளோதான், செத்துட்டான் போல பயப்புல. ஏங்க அவன் இப்படி வச்சு செத்துட்டாங்க. யாருங்க அவன்? அறிவாளியாக இருக்கான். ரொம்ப அறிவாளியாக இருக்கே. ஐயோ, என்னோடது வேறு இது போயிடுச்சே. அப்பாடா, இங்கே போய் ஒளிஞ்சிக்க வேண்டியதுதான். இது ஆக்சுவலி கொஞ்சம் இதுவாகவும் இருக்குது. நம்மளுக்கு நல்லதும் தான் கெட்டதும் தான். அது பார்க்காம போயிட்டேன்னா நம்மளுக்கு கெட்டது. ஐயோ, கீழே போகணுமா? தெரிஞ்சிருந்தால் ஃபஸ்ட்டு கீழே போயிட்டு மேலே வந்திருப்பேன் கைஸ். ஐயோ வருது. இப்படியோ தப்பிச்சிட்டேன். ஐயோ சரி விடுங்க, ஒரு லைஃப் தானே போன. போயிட்டு இங்கேருந்து வரணுமா? இப்போ 5 லைஃபா? எங்கேருந்து அவ்வளோ லைஃப் விட்டேன்? எப்படியோங்க, நீ 5 லைஃப் இருக்குது, அதனால பிரச்சனை இல்லை. அதே நம்ம பக்கத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஸ்பான் செக் பாயிண்ட் ஆப்ஷனு. அது கொஞ்சம் கோல்டு கொடுக்கணும் ஸ்பான் பண்ணுறதுக்கு. ஐயோ, இது வேறு வருதே.
வா 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 என்னங்க வந்துருச்சு. நான் வேறு வராதுன்னு நினச்சி இப்போ எதுக்கு நான் இந்த வழியில் போனேன்? இந்த வழியாக போய் நான் ஜெயிச்சிட்டேனே. ஓகே, அந்த ஸ்க்ரோலுக்காக நான் அந்த வழியில் போனேன். அந்த ஸ்க்ரோலும் எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ எதுக்கு நான் திருப்பி அந்த வழியில் போனேன்? யாருக்கு தெரியும். ஏதோ பண்ண வேண்டியது தான். இப்போ ஓகே, பக்கத்தில் வந்துட்டேன் கைஸ். சூப்பரு. ஆனால் இங்கே எப்படி போவேன்? ஏங்க ஏமாத்துறாங்க. இதை நான் எப்படி போவேன்னு தெரியலையே. ஏங்க இதை நான் எப்படி போகிறது? ஏன்னா இப்படி பண்ண என்னடா பண்ணுவேன்? இப்பவும் போக முடியல. ஒரு வேளை அடிக்கணுமோ இங்கேருந்து? ஆமாங்க, அப்பவும் போக முடியலையே. ஓடி கிராப். அந்த வழியாக போடுமா? இப்போ தான்டா போகலான்னு அந்த வழியாக முயற்சி பண்ணேன். ஏன்டா அநியாயத்தின் உச்சக்கட்டத்தில் இருக்கீங்க எல்லாரும்? அநியாயத்தின் உச்சக்கட்டத்தை ரீச் பண்ணிட்டாங்க கைஸ். ட்ரோல் கேம் மாதிரி தான்டா இருக்குது சத்தியமாக. அது பார்க்குறதுக்கு இல்லை, ஆனால் உண்மையாக ட்ரோல் கேம் மாதிரி தான் இருக்குது. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக லெவல் 3 செஞ்சு விட்டுட்டோம். அடுத்த லெவல் பார்ப்போம். அடுத்த லெவல் என்ன மாதம் இருக்குன்னு பார்ப்போமா? ஓகே, கொஞ்சம் காமெடியாக பசன்னு பார்த்தேன், ஆனால் காமெடியாக வரல. ஏன்டா ஏன்டா என்ன கொலை பண்ணுறதுக்காகவே சுற்றுறீங்க? நல்லா இருப்பீங்களா? நாசமாக போயிடுவீங்கடா. உங்களெல்லாம் என்னடா பண்ணுறது எனக்கு புரியலனா போய் படுறான்பீங்க தெரியும். ஐயோ, நல்ல வேலை கிரனேட்லேருந்து தப்பிச்சாச்சு. ஐயோ, இது வேற ஒரு நல்ல இதுங்க. ஐயோ, கரெக்டாக போய் அங்கே போய் சிக்கிக்கிச்சு. ஐயோ, அப்பாடா, ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. ஓகே, சூப்பருங்க. 3 பேர்த்தையும் அட் அ டைமில் அட்டாக் பண்ணி செஞ்சிட்டோம். இது என்ன இடம்னு வேறு தெரியல. இவனுங்க அவன் கத்தி இவ்வளோ தூரம் வருது. சூப்பரு. இந்த சைடு ஓப்பன் பண்ணியாச்சு. நல்ல வேலை இதுக்குள்ளே அவன் எனிமி எதுவும் வைக்கலையே. ஐயோ, இவன் வேறு நம்மளை பார்த்துட்டாங்க. இடிமாடுக்கு பிறந்தவன். ஏன்டா இப்படி இருக்கீங்க? திருப்பி பார்த்துட்ருக்கான். டேய், இப்போ போறியா இல்லையா சொல்லு. இவெல்லாம் சிம்பிளாக செஞ்சிடலாங்க. ஓகே, தெரியும். ஏன்டா இப்படி பேசாமல் நடுவில் பேசாமல் இருந்து பயத்தை காட்டுறேன் தானே? தெரியுது. இங்கே முன்னாடி எதுவும் இல்லை. ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. நல்ல வேலை எபிலிட்டி யூஸ் பண்ணேன். ஐயோ, யாருங்க அவன்? பிக்காளிப்பே. ஒரு செகண்ட் செஞ்சுட்டேன் நீ. நான் பயந்துட்டேன். ஆமாம், பயந்துட்டேன். போ. ஜஸ்ட்டு சூப்பரு. இங்கே வந்திருக்கோம். அவங்க நம்மளை தாண்டி போட்டோம். ஷோ, தெரியாமல் குதிச்சு மேலே அடி வாங்கிட்டேன். ஏங்க அது மேலேருந்து இன்னொருத்த கிரனேடு போட்ட மாதிரி இருந்துச்சு. அந்த கிரனேடு போட பாம்புக்கறி தான் அங்கே இருப்பான் போல. ஐயோ, இவன் ஒருத்தங்க சாச்சிட்டாங்க. இவனுக்கு ஐக்கியூ கம்மியாக இருக்கும் போலங்க. பாவப்பட்ட ஜீவன். என்னடா பண்ணுற? ஏங்க அவன் பாம்புக்கறீங்க சொன்னேன் பார்த்தீங்களா? சரியான பாம்பக்கரியாக இருக்கான். ஏன்டா இப்படிலாம் பக்கரியாக இருக்கீங்க? ஓ, ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. பக்ரீன் பற்றி பேசும்போது நம்ம அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம அட்டாக் யூஸ் பண்ணி கொஞ்சம் வேகமாக போவோம். ஏன்னா இவ்வளோ மெதுவாக போனால் விடிஞ்சிரும். அப்புறம் அவனுங்களே போடா நீ கேம் முடிக்கிறதுக்கு விடிகிட்ட. ஏங்க இது முதல்ல இங்கெல்லாம் அதுக்கு முந்தின லெவல்லலாம் இங்கே ஒரு இது மாதிரி இருக்கும். இந்த பிளாட்ஃபார்ம் கூட அங்கே இருக்கும். இப்போல்லாம் அதை எடுத்துட்டானுங்க. கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கட்டுமேன்ட்டு. இப்போ இறங்கும் போது வேறையா அவ்வளோதான். பார்த்தீங்களா பிக்காளிப்ப. எங்க டபுள் அட்டாக்குங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. பார்த்தீங்களா அந்த பையன் ஷூட் பண்ணுறான்.
இப்போ வாடா தொடடா. எங்க இவன் அநியாயத்தின் உச்சக்கட்டத்தில் இருக்காங்க. ஐயோ சூப்பர் எபிலிட்டி யூஸ் பண்ணால் அவ்வளோ தூரம் தாண்டி போயிடலான்ட்டு இருந்தேன். இதான் ரொம்ப நம்பக்கூடாது. சூப்பருங்க, நல்ல வேலை, செம்ம டைமிங்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க, செஞ்சு விட்டுருப்பானுங்க. ஓகே, டைமிங்கில் பாம்பு வைக்கிறேன் உட்காண்ட்ருக்கான். இங்கேருந்து அவனையெல்லாம் போட முடியாதாடா. ஷோ, இந்த பிக்காளி பாம்பு கிரி வேறு. ஓகே, நல்ல வேலை, இந்த இடத்துல நம்ம தப்பிச்சிட்டோம். பாம்பு கறிக்கிட்டு இருந்து தப்பிச்சாச்சு. இப்போ இங்கே கிரனேட் இருந்தால் கெத்தாக இருக்கும்ல. ஏய் என்னடா சூரிக்கன் யூஸ் பண்ண முடியல. சூப்பர். இப்போ நான் வந்து அங்கே அடிக்கும்போது மட்டும் கிரனேட் இருக்காது, எப்பவுமே அங்கே தான் கிரனேட் இருக்குங்க. பாருங்கள், ஒரு லைஃப் கிடச்சிருக்கு. சூப்பருங்க. மொத்தமாக இப்போ 2 போனஸ் லைஃப் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. எப்படியோ டைமிங்கில் செஞ்சு விட்டேன். ஓகே, பரவாயில்ல. சூப்பருங்க, கிரிட்டிக்கல் யூஸ் பண்ணி செஞ்சு விட்டுடுறோம். ஆக்சுவலி நடுவில் கொஞ்சம் பேச முடியல, ஏன்னா கேமில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால அவ்வளோ பேச முடியல. ஓ மை காட், வாடி உனிய கொல்லாம மட்டும் எவ்வளோ ரத்தம் வருது பாரு. அவ்வளோ பயம் இருந்துக்கிட்டு என்னென்னலாம் பண்ணுறான் பாருங்க. ஏய் கிளம்புடா நீ. எங்க கீழே பாருங்க, கத்தியெல்லாம் வச்சுருக்கானுங்க. கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா அவ்வளோதான், சதைச்சுட்ருங்க. அப்புறம் அவ்வளோதான். இது ஆக்சுவலி நம்ம காற்றுலேயே ஜம்ப் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. ஓகே காய்ஸ், நம்ம 2 லெவலாக முடிச்சிட்டோம். இதுதான் வீடியோவும் முடிக்கிறதுக்கான சரியான டைமாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் இது போக இன்னொரு பின்னாடி 2 மேப் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபைனல் பாஸ் ஃபைட் மேப் இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, லவ் யூ ஆல், டாட்டா, பாய் பாய்.